ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. நிஃப்டி 59 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 24,185 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 209 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. 79,617 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. இது போக பேங்க் நிஃப்டி 55,736 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 431 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. இது போக பேங்க் நிஃப்டியில் கனரா பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், 2.5% பாசிட்டிவ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் 2.5% பாசிட்டிவ்ல இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு 68 ரூபா தாண்டி இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கன்சிஸ்டன்சியாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிட்டே இருக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல. மேபி அவங்களுக்கு ஐசி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா 75 வரைக்கும் அந்த ஷேர் வந்து டார்கெட் ப்ரைஸ் அட்டைன் பண்ணலாம்னு சொல்றாங்க. அது போக மேபி ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் இந்த பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கு. இது போக ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5% பாசிட்டிவ் 1962 ரூபால இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாமே ஒரு 1.5% பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க. இது போக ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க் இந்த ரெண்டும் ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்கு. ஆக்சிஸ் பேங்க், யூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு கொஞ்சம் அடி விழுந்துச்சு, 775 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலி ஓப்பனிங் 808 ரூபால இருந்தது. க்ளோசிங் வந்து ட்ரேடிங் வந்து இன்னைக்கு ஒரு 775 வரைக்கும் வந்தாங்க. இப்போ 792 ட்ரேட் ஆகுது. 4% மேலே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகுது இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ், ரீசன்ட் கிராஷ் 600 பக்கம் போனாங்க. 606 ரூபா நினைக்கிறேன் அதோட 50 வீக் லோ. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா தாண்டி வந்துச்சு. இன்னைக்கு 775 போனது, இப்போ 790 சம்திங்ல ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் விழுறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சி நடந்திருக்குது. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரதில்ல ஒரு 600 கோடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரபன்சிஸ் நடந்திருக்குன்னு சொல்லி இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு வேண்டி இஒய் அப்படிங்கிற ஒரு ஃபாரன்சிக் ஆடிட்டை வந்து அப்பாயின்மெண்ட்டும் பண்ணியிருக்கணும்னு சொல்லி இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்புல வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 1979 கோடி இது மாதிரி டிஸ்கிரபன்சிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 600 கோடி டிஸ்கிரபன்சிஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. பட் இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. பட் ஃபாரன்சிக் ஆடிட் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எதில் வந்து அப்டேட்னா எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் சேனலில் இந்த அப்டேட் வந்திருக்குது. இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் விழுறதுக்கு மேபி இது ஒரு ரீசனாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல் கொடுத்த அப்டேட். இவங்க அந்த மினிமாலிஸ்ட் அப்படிங்கிற பிராண்டில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அக்யூசிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2706 கோடிக்கு 90.5% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. மினிமாலிஸ்ட் அப்படிங்கிற அந்த கம்பெனியை வந்து வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருந்துச்சு. 6,408 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6,236 ரூபாவில் ட்ரேட் ஆகுது பிஎஸ்சி லிமிடெட் இந்த பங்கு. பட் இதோட வேல்யூஷன் ரொம்பவே ஹை. பார்க்கும்போது 91 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லெவலில் இதில் கிடையாது. மார்ச் லோலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 71% மேலே போயிருக்குது. மார்ச் லெவல் லோலேருந்து 71% இந்த ஸ்டாக் மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க பிஎஸ்சி ஷேர். பட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, பட் ஸ்டில் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரல இந்த பிஎஸ்சி ஷேரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட மார்க்கெட் கேபிலேஷன் தான் டாடா குரூப்புக்கு வந்து பூஸ்டர் கொடுக்குது. ஸோ டிசிஎஸோட மார்க்கெட் கான்ட்ரிபியூஷன் வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ டாடா குரூப்போட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 2009 அந்த லெவலில் விட வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு டிசிஎஸோட மார்க்கெட் கேபிலேஷன் கான்ட்ரிபியூஷன் டாடா குரூப்புக்கு கொடுத்தது 2009 விட லோ லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மார்ச் 2009 வந்து டாடா குரூப் லிஸ்டட் என்டிட்டிஸ் 44.8% விழுந்துருந்துச்சு. மார்ச் 2020 அந்த சமயத்தில் 74.4% வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாடா குரூப்போட ஒரு 18 கம்பெனிஸு, அதில் வந்து அவுட் ஆஃப் 24 கம்பெனிஸில் 18 கம்பெனிஸ் ரெட்டில் தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 19.48% விழுந்திருக்கு. 2.89 lakh crore வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா 2009 கம்பேர் பண்ணும்போது மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் கார்பரேஷன் ஆஃப் கோவா, வோல்டாஸ், டாடா எல்க்ஸி, ட்ரெண்ட், டாடா டெக்னாலஜிஸ் இதில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன கம்பெனி 36% மேலே விழுந்திருக்கு. வோல்டாஸ் வந்து 28% விழுந்திருக்கு. டாடா எல்க்ஸி 27%, ட்ரெண்ட் 27%, டாடா டெக்னாலஜிஸ் 26% மேலே விழுந்திருக்குது. ஸோ இது வந்து டாடா குரூப்போட மார்க்கெட் கேபிலேஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஐசிசி செக்யூரிட்டிஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அந்த ரீட்டைல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு வேண்டி டிசிஎஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க ஐசிசி செக்யூரிட்டிஸ். இது வந்து ஐசிசி செக்யூரிட்டிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. டிசிஎஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ரீட்டைல் ட்ரேடிங் அண்ட் ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்மை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டாடா மோட்டர்ஸில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் 2 lakhs வரைக்கும் இருக்கிறது.
16.83% இருந்தது, இப்போ 17.35% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதோட ஷேர் கவுண்ட் டிசம்பரில் 63.4 லேக்ஸாக இருந்தது, இப்போ மார்ச்சில் 66 லேக்ஸ் ஆட்டு அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது செப்டம்பர் குவார்ட்டரில் 14.73% தான் இருந்தாங்க, 56.14 லேக்ஸ், இப்போ வந்து 66 லேக் டச் பண்ணியிருக்கு. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 10.61% ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க, டிசம்பரில் 10.96% இருந்துச்சு. எஃபிஐஸ் 17.84% குறைச்சிருக்காங்க, 18.66%லேருந்து 17.84% குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே அந்த பீக் லெவல்லேருந்து கீழே விழுந்த சமயத்தில் வந்து டாடா மோட்டார்ஸில் எல்லாருமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. எஃபிஐஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டேக்கை ட்ரிம் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ராக்கெட் வேகத்தில் இருந்திருக்கிறோம். ரீசன் பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், கோல்டு ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் குறிப்பாட்டு கோல்டு வந்து 1 லேக்கை தாண்டிடுச்சு. அதுபோக கோல்டு ஸ்டாக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸு. சென்கோகோலாம் 4% பாசிட்டிவில் இருந்தாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ரிமைனிங் பிசி ஜுவல்லர்ஸு, பிஎன்கே அஜில் ஜுவல்லர்ஸு, அடுத்தது தங்கமயில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இப்போ ஃப்ளாட் நெகட்டிவ் மாறிட்டாங்க. ஸ்கை கோல்டு இன்றைக்கி 4% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாங்க. ஏன்னா கோல்டு ப்ரைஸ் மேலே போகிறதுனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸஸும் மேலே போயிருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து கோல்டு ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டு ஸ்டாக்ஸில் கடைசி வரைக்கும் கிடைக்காது போல் இருக்குது இப்போ இருக்க சுச்சுவேஷனை பார்த்தா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், இந்த மாதிரி ஸ்டீல் கம்பெனிஸுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைனாலேருந்து அதிக அளவில் ஸ்டீல் உள்ள வரதுனால சைனாவோட ஸ்டீல் ப்ரைஸ் வந்து குறைவு, நம்ம இந்தியன் ஸ்டீல் கம்பெனிஸ் மேக் பண்ணுற ஸ்டீல் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது. இதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஸ்டீலை வாங்குறாங்க. இது நம்மளோட டொமஸ்டிக் கம்பெனிஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி டேரிஃப் ஆட்டு ஒரு 12% ஸ்டீல் இம்போர்ட்டுக்கு வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாலேருந்து சீப் லெவலில் இம்போர்ட் பண்ணுற ஸ்டீலுக்கு ஒரு 12% இம்போர்ட் டியூட்டி போடுறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டீல் கம்பெனிஸோட ப்ராஃபிட் வருகின்ற குவார்ட்டர்ஸ்லையோ அல்லது வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸ்லேயோ மேபி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட்டும் ஒன்று இருக்குது. இது ஸ்டீல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஆக்சுவலி நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸோட பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1% பாசிட்டிவ் ட்ரெண்ட் இன்றைக்கி வந்தாங்க. ஆர்பிஐயோட நியூ நார்ம்ஸ் குறிப்பாட்டு இந்த எல்சிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு இந்த ஆர்பிஐயோட புது நார்ம்ஸ் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ ரூல்ஸ் அவங்க வெளியிடுறது இந்த பேங்க்ஸுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. குறிப்பாட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் அதர் ரிமைனிங் 2 பேங்க்ஸ் தான் நெகட்டிவ்ல இருந்தாங்க. அதில் இண்டஸ்இண்ட் பேங்க் தான் இன்றைக்கி 4% நெகட்டிவ், ரிமைனிங் 2 பேங்க் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. ஆர்பிஐயோட அந்த நியூ எல்சிஆர் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோவர் எண்ட் ஆஃப் ஆன் டெபாசிட் 100%லேருந்து 40% கொண்டு வராங்க. லிக்விடிட்டி அது வந்து 60% ஈக்குவேட்டிங் ஆகுது இந்த லிக்விடிட்டியை ரிலீஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து 3 to 3.5 lakh crore இருக்குது. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். குறிப்பாட்டு பெனிஃபிட்ஸ் வந்து பேங்க்ஸ் வேரி வரும். குறிப்பாட்டு ஓல்டு பேங்க்ஸு, லார்ஜ் ப்ரைவேட் பேங்க்ஸு, பிஎஸ்யூ பேங்க்ஸு இவங்க எல்லாம் இன்னும் இது மூலமாட்டு பயனடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து இந்த கைட்லைன்ஸை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ரிசல்ட் சொல்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 38% அடி வாங்கியிருக்கு, 38 கோடி பண்ணியிருக்காங்க. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 71.2% வந்து அடி வாங்கியிருக்குது, 16.4 crores இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் பேசிஸில் 92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுல் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் 312 கோடி 18.9% விழுந்திருக்கு. அது போக டிவிடெண்ட் ஒரு 27 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு நல்ல டிவிடெண்ட் ஃபேஸ் வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ மோஸ்ட்லி இந்த கம்பெனி டாடா சன்ஸ் தான் ஓன் பண்ணுறாங்க, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 7.46 rupees அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லாட்டாலும் ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 2 நியூ ஃபேசிவ் ஃபண்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இது ஏப்ரல் 25 ஓப்பன் ஆகி மே 9 க்ளோஸ் ஆகுது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபான்னு சொல்கிறாங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படி ஒன்று, அது வந்து ஏப்ரல் 22 ஓப்பன் ஆகி மே 6 க்ளோசஸ் ஆகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, நோ என்ட்ரி ஆர் எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பஜாஜ் ஃபின்சர்வ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஆக்டிவ் கிளைண்ட் பேஸ் இது எல்லாமே குறைஞ்சிருக்குது இந்த மார்ச் குவார்ட்டரில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. அதாவது டிசம்பர் குவார்ட்டரே மார்ச் குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது க்ரோவோட ஆக்டிவ் கிளைண்ட் பேஸ் வந்து 1.29 crores இருக்குது. டிசம்பரில் அது 1.32 crores-ன்றது இப்போ அது ட்ராப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2.37 lakh இன்வெஸ்டர்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. அது மாதிரி மார்ச் குவார்ட்டரில் ஜீரோதாவோட ஆக்டிவ் கிளைண்ட் பேஸ் 78.89 lakhs, டிசம்பர் குவார்ட்டரில் 81.2 lakhs இருந்தது, இப்போ 2.31 lakhs ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஏஞ்சல் ஒன்னோட மார்ச்சில் ஆக்டிவ் கிளைண்ட் பேஸ் 75.78 lakhs இருக்கு. டிசம்பரில் 77.54 lakhs இருந்தது, இதுவும் குறைஞ்சிருக்கு. 1.76 lakh கிளைண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது. அப்டாக்ஸோட ஆக்டிவ் கிளைண்ட் பேஸ் 27.47 lakhs மார்ச்சில், டிசம்பரில் 28.87 lakhs, இதுவும் 1.39 lakhs ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் டிசம்பர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது மார்ச்சில் ஆக்டிவ் கிளைண்ட் பேஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசிஐசிஐ பேங்க் கொடுத்த அப்டேட்டு, இவங்க 19% ஸ்டேக் வந்து ஐசிஐசிஐ மெர்ச்சன்ட் ப்ரைவேட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெடில் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணுறாங்க. அந்த 19% ஸ்டேக்கையும் எக்ஸிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நோ லாங்கர் ஸ்டே ஹோல்டிங் இன் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஐசிஐசிஐ பேங்க் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க. வோல்டாஸு, ப்ளூ ஸ்டாரு, ஹேவல்ஸு இந்த ஸ்டாக் எல்லாமே பைனடைய சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கும். ரீசன் பார்க்கும்போது கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏசி அண்ட் ஏசி காம்போனன்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 cents, அதாவது 2 tons பிலோ 2 tonsக்கு இருக்கிற அந்த காம்போனன்ட்ஸ் ஏசிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் டியூப்ஸு அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு இப்போ டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஹீட் வேவ் வந்து அதிகமாக இருக்குது நம்ம ஊரில் எல்லாம் பார்க்கும்போது. இதனால் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த இம்போர்ட் ரிலேட்டட் டேக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் கவர்மெண்ட் தரப்புலேருந்து. இம்போர்ட் பண்ணுவாங்க அந்த ஏசி கம்ப்ரஸர் இதெல்லாமே பிலோ 2 tons இருக்கிறதுக்கு ஒரு இம்போர்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் கவர்மெண்ட் தரப்புலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேசிஸில் அந்த ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் சேர்மனாக இருக்கவர் தான் ஜெரோம் பவல். இவருக்கும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒத்து போக மாட்டேங்குது. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ் எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போதைக்கு குறைக்க மாட்டேங்கிறாரு. பட் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி May 6 to 7 வந்து நெக்ஸ்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ ஃபெடரல் ரிசர்வோட சேர்மனாக இருக்கிற ஜெரோம் பவல் வந்து ட்ரம்ப் நீக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் இன்னைக்கு படித்தேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன டிசிஷன் வருதுன்ட்டு. ஸோ ஜெரோம் பவல் மேலே வந்து ட்ரம்ப் கொஞ்சம் கோவமாக தான் இருக்கிறாரு. ஏன்னா இவர் சொல்கிறத அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நெக்ஸ்ட் குட்இயர் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டயர் அண்ட் ரப்பர் இந்த இதெல்லாமே வச்சிருக்காங்க இந்த பிஸ்னஸ் எல்லாமே. ஸோ இவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற அவங்களோட டயர் பிஸ்னஸ் வந்து 2500 கோடிக்கு செல் பண்ண இருக்கிறாங்க, அதாவது விற்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ மேபி ஜப்பானீஸ் பேஸ்டு யோகோஹாமா இவங்க வந்து $905 million வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது குட்இயர் டயர் அண்ட் ரப்பர் பிஸ்னஸை வந்து இவங்க விற்க இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹெச்ஜி இன்ஃப்ரா அந்த கம்பெனி இன்னைக்கு 5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாங்க. குஜராத்தில் ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க பிட்ராட்டு குவாலிஃபைட் ஆகிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 மெகாவாட்டு அந்த கெப்பாசிட்டி குஜராத்தில் ஒரு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் போடுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் பேஸ்டு குளோபல் காம்படிட்டிவ் பிட்டிங் ஃப்ரேம் ஒர்க்லாம் நடந்திருக்கு. இல்லை இவங்க குவாலிஃபைட் பிட்ராக இருக்கிறாங்க. இந்த பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வேர்பூல் கொடுத்த அப்டேட்டு, கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஒரு ஸ்டேக் சேல் ப்ராசஸ் நடக்குது. வேர்பூல் கார்பரேஷன் இந்தியன் பிஸ்னஸ் வந்து விற்க இருக்கிறாங்க. இதுக்கு வேண்டி டாப் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்காக இருக்கிற கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து அவங்க அட்வைசராட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க வேர்பூல். ஸோ இதுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் கூடயும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது வேர்பூல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு, தாமோதர் வேலி கார்பரேஷன் கூட ஒரு 16,500 கோடி பவர் ப்ராஜெக்ட் வந்து ஜார்க்கண்டில் போடுறதுக்கு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தாமோதர் வேலி கார்பரேஷன், கோல் இந்தியா இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் அந்த பார்ட்னர்ஷிப்பில் என்ட்ரி கொடுக்குறாங்க. அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் பவர் பிளான் ஜார்க்கண்டில் 16,500 கோடிக்கு போடுறாங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இது கோல் இந்தியா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. எல்ஐசி வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் ஸ்டேக்கை 7.05% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5.03%லேருந்து 7.05% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10.45 crores ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் வாங்கியிருக்கிறாங்க. ப்ரீமியர் எனர்ஜிஸ், வேரி எனர்ஜிஸ் இதெல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவில் இருந்துச்சு. ஒரு 5% பாசிட்டிவில் இருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது யூஎஸ் ஆக்ஷன் ஆன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இம்போர்ட்டு, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டை வந்து யூஎஸில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த சோலார் மேனுஃபேக்சர்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் தடை போட்டிருக்காங்க. ஏன்னா இம்போர்ட் டியூட்டி வந்து ரொம்பவே அதிகரிச்சிட்டாங்க. குறிப்பாட்டு கம்போடியா, வியட்நாம், மலேசியா, தாய்லாந்து இங்கேருந்து வர ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த கம்பெனிஸுக்கு மேபி ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிற பேசிஸில் இன்றைக்கி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.